வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் ஜார்ஜ் பிலிஜன். இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 99 பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். செக்ஷன் 99 ஆஃப் IPC பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செக்ஷன் 99 ஆஃப் IPCயில் என்ன சொல்லுதுன்னா, எந்த செய்கைகளுக்கெல்லாம் தற்காப்புரிமை இல்லை அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. செக்ஷன் 96 ஆஃப் IPCலேருந்து 106 வரைக்கும் தற்காப்புரிமை பிரைவேட் டிஃபென்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். அதில் செக்ஷன் 99 ஒரு முக்கியமான செக்ஷன். இந்த செக்ஷனில் எந்தெந்த செய்கைகளுக்கு தற்காப்புரிமை இல்லை அப்படிங்கிறத இதில் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ் ஆஃபீஸர், ஒரு பொது ஊழியர் அவரோட வேலையை செய்வதற்காக, அதாவது ஒரு நல்லெண்ணத்துடன் ஒரு குற்றச்செயலுக்காக ஒரு நபரை கைது பண்ண வராரு. அப்படி கைது பண்ண வரக்கூடிய நேரத்தில் இந்த தற்காப்புரிமையை பயன்படுத்தி அவர் தன்னை தற்காத்து கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் இந்த தற்காப்புரிமையை பயன்படுத்த முடியாது அப்படிங்கிறதான் இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொது ஊழியர், ஆனால் அவர் பொது ஊழியர்னு தெரியாது. பொது ஊழியர்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னே வச்சுக்கலாம். அந்த போலீஸ் ஆஃபீஸர்னு தெரியாமல் ஒரு மஃப்டியில் ஒரு நபரை கைது பண்ண வராரு. அவர் போலீஸ் ஆஃபீஸர்னு தெரியாமலே இவர் தன்னை தற்காத்து கொள்வதற்காக அவரை தாக்க முயற்சிப்பதும் குற்றம் தான். ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்னு தெரிஞ்சே சேரது தான் குற்றம். தெரியாமல் இவர் தற்காத்து கொண்டார்னா அந்த தற்காப்புரிமை அந்த இடத்துல செயல்படும். சப்போஸ் அவர் நாம் போலீஸ் அப்படிங்கிறத தகவல் சொல்லியும் கைது செய்வதனை தடுப்பதற்காக அவர் தற்காப்புரிமையை பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டால் தற்காப்புரிமை அந்த இடத்துல பயன்படுத்த முடியாது. ஒன்று, ஒரு சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரிப்பட்ட அதிகாரிகள் நேரடியாக கைது செய்ய வரலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பொது ஊழியர்களால் அதிகாரப்படுத்தி இருக்கும் நபர்கள், சின்ன போலீஸ் கூட அவங்க அனுப்பிவிடலாம் கைது செய்வதற்காக. அப்படி வரும்போது தற்காப்புரிமை பயன்படுத்துவது செல்லாது, பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதான் செக்ஷன் 99 ஆஃப் IPCயில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதுலேயும் ஒரு எக்ஸம்ஷன் இருக்குது. என்னென்னா, ஒரு காவல்துறை அதிகாரி தான் நம்மளை கைது பண்ண வராரு. அப்படி வரக்கூடிய நேரத்தில் அவர் ஒரு இன்டென்ஷனோட நம்மளை கொலை செய்வதற்காக ஒரு முயற்சி செய்யவோ, இல்லைன்னா அடித்து ஒரு கொடுங்காயம் ஏற்படுத்த ஒரு முயற்சி செய்யவோ செய்தால் அந்த இடத்துல நம்ம தற்காப்புரிமையை பயன்படுத்த அதிகாரம் இருக்குது. அதுவும் ஒரு லிமிட் தான். இப்போ அவர் கொலை பண்ணுறதுக்கான அளவுக்கு முயற்சி பண்ணுறாருன்னா செக்ஷன் 100ல் அடுத்த செக்ஷனில் இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். எந்தெந்த அதிகார வரம்பு, அதாவது எந்த அளவுக்கு தற்காப்புரிமையை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது செக்ஷன் 100ல் சொல்லியிருப்பாங்க. செக்ஷன் 99 ஆஃப் IPCயில் ப்ரைவேட் டிஃபென்ஸோட அளவீடுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொடுங்காயம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவங்க குற்றம் புரிந்தாங்கன்னா அந்த இடத்துல நம்ம கொடுங்காயம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம தற்காத்து கொள்ளலாம். எந்தெந்த செய்கைகளுக்கு தற்காப்புரிமை இல்லை அப்படிங்கிறதையும் இந்த செக்ஷனில் பார்த்தோம். பொது ஊழியர், ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு கைது செய்ய வரும்போது அந்த நபரை தடுப்பதற்காக நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவங்க விசாரணைக்கு நம்ம ஒத்துழைக்கணும். அப்படி விசாரணைக்கு ஒத்துழைக்காத பட்சத்தில் நம்ம தற்காப்புரிமையை பயன்படுத்தலாம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. தற்காப்புரிமை பயன்படுத்தக்கூடாது அந்த இடத்துல. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மஃப்டியில் அவர் போலீஸ் ஆஃபீஸர்னு தெரியாமலே கூட வந்துட்டால் கூட அந்த ஒரு நல்லெண்ணத்தோடு அந்த போலீஸ் ஆஃபீஸர் ஒரு செயலை செய்யும் போதோ, ஒரு கைது செய்யும் போதோ, முயற்சிக்கும் போதோ நம்ம இந்த தற்காப்புரிமையை பயன்படுத்தக்கூடாது. அந்த இடத்துல நம்ம தற்காப்புரிமை இல்லை அப்படிங்கிறதையும் அந்த செக்ஷனில் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்திய தண்டனை சட்டம் பற்றி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.